Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கிராவல் மண் கடத்தலை தடுக்க வலியுறுத்தி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாராபுரம் பகுதியில் சட்டவிரோதமாக நிர்வாக திறமையற்ற ஸ்டாலின் கட்சியினர் அனுமதியின்றி கிராவல் மண் கடத்தி செல்வதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதை தட்டி கேட்டால் திறனற்ற ஸ்டாலினின் கட்சியினர் தங்களை தாக்க வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அனுமதி இல்லாமல் நடைபெறும் கிராவல் மண் கடத்தலை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக ஒன்றிய செயலாளர் ஜி.ஆர். பாலகுமாரன், நகர செயலாளர் ராஜேந்திரன், கொளத்துப்பாளையம் பேரூர் செயலாளர் பைப் ரவி, குண்டடம் ஊராட்சி தலைவர் குப்புசாமி உள்ளிட்ட அதிமுகவினர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். நிர்வாக திறமையற்ற ஸ்டாலின் அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக முடிக்க வேண்டுமென விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசை பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். தமிழகத்தில் அடுத்த மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் 90 விழுக்காடு முடிந்ததாக பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஊடகங்களில் தெரிவித்த நிலையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் வடிகால் அமைக்கப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். மேலும் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழிகள் முறையாக மூடப்படாமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் இருப்பதாகவும் அச்சம் தெரிவித்துள்ளனர். சிறு மழைக்கே சாலைகளில் நீர் தேங்கும் நிலையில் பருவமழையில் வீட்டிற்குள் வெள்ளம் வந்துவிடுமோ என்ற அச்சத்திலேயே வாழ்ந்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் விரைந்து பணிகளை முடிக்க நிர்வாக திறமையற்ற ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்கே பூர்வீகம்லாம் இங்கே தான். இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-2.5 மாதமாக வேலை நடக்குது. அங்கேருந்து இந்த முனை வரைக்கும் மாடல் ஸ்கூல் ஃபுல்லாக வேலை நடக்குது. பள்ளம் நோண்டுறாங்க, ஒரு 50 அடி நோண்டுறாங்க, ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மறுபடியும் 50 அடி நோண்டுறாங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க. இது முழுசாக முடியல. இப்போ வர காலம் மழை காலம். பள்ளம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், 5 அடி பள்ளம். இதில் தண்ணி நினச்சின்னா குழந்தைங்க விழாமா விழாதா? அப்புறம் எங்க நிதி இல்லாததுக்கு அப்புறம் எதுக்கு இந்த ஸ்கீமை கொண்டாதீங்க? ஸ்கீமை கொண்டு வர அவசியம் இல்லை, விட்டுடலாமே. அப்போ தூர்வாரி விட வேண்டியது தானே. இந்த ஸ்கீமை வந்து மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி செய்கிறீங்க, செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நோண்டி ஃபுல்லாக நோண்டி வச்சு தண்ணியே போகாது இந்த ஏரியாவில். இங்கே 2-3 தடவை வெள்ளம் வந்ததில்ல, அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தொழுவு தண்ணி, இங்கே முட்டியளவு தண்ணி. 4.5 கோடி ஒதுக்கிற அவங்க வந்து ரேஸ் பண்ணாருங்களே, அந்த பணத்தை இதுக்கு ஒதுக்கி இருந்தாலே இந்த முழு வேலை முடிச்சிருக்கும்.